திகட சக்கர சமூகம் ஐந்துளான் சகட சக்கர தாமரை நாயகன் அகடு சக்கர வெண்மணி யாவுரை விகட சக்கரன் மெய்ப்பதம் போற்றுவோமே. நவக்கிரகங்களின் தந்தையான பிள்ளையாரை வணங்கியும் எனது குலதெய்வமான அகிலாண்ட நாயகி வராகி அம்மனின் அருளோடும் இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிக்கின்றேன். வணக்கம் இந்தியவர்களே, உங்கள் ஜோதிடர் கண்ணன் பேசுகின்றேன். கடந்த 29 ஆண்டுகளுக்கு முன்னர் எனது ஜோதிட கலைக்கு அஸ்திவாரத்தை அமைத்துக் கொடுத்த காலம் சென்ற சாவை தம்பையா யோகநாதன் அவர்களது நல்லாசியுடனும் மற்றும் காலம் சென்ற எனது தந்தை தம்பு தர்மலிங்கம், தாயார் கனகம்மா தர்மலிங்கம் ஆகியோர்களது நல்லாசியுடனும் இந்த யூடியூப் இணையதள வாயிலாக எனது ஜோதிட பதிவுகளை இங்கே உங்களுடன் பகிர்ந்து கொள்கின்றேன். இனியவர்களே, ஒரு ஜாதகருடைய பலனை கணிக்கும்போது 34% உங்களது ஜனன ஜாதகத்துக்கும், 33% மகாதசை புத்தி இருப்புகளுக்கும் மற்றும் 33% கோசார பலன்களையும் சேர்த்து கணிக்கும் போது மட்டும்தான் அந்த பலன்கள் சரியாக வரும் என்பது எனது கருத்தாகும். அன்பார்ந்த நேயர்களே, இன்றைய காலகட்டத்தில் உங்களது நேரத்தை வீணடிக்காத வண்ணம் மிகவும் ரத்தின சுருக்கமாகவே இந்த பதிவுகளை இங்கே தருகின்றேன். தமிழில் தரும் பதிவுகளை தொடர்ந்து ஆங்கில மொழியிலும் நீங்கள் கேட்கலாம். Dear listeners and friends, if you are interested in English version, please fast forward towards the end of this presentation. Thank you. சரி நேயர்களே, கடந்த மே மாதம் 1ஆம் தேதி இடவராசியில் நேர்கதியில் சஞ்சாரம் மேற்கொண்ட கோசார குருபவான் தற்போது அதே இடவராசியில் எதிர்வரும் அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி புதன்கிழமை அன்று வக்ரகதியில் செல்கின்றார். பின்னர் எதிர்வரும் 2025ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி மீண்டும் நேர்கதியில் இயங்க ஆரம்பிப்பார் என்பது இங்கே குறிப்பிடத்தக்கதாகும். வக்கிரம் என்றால் என்ன? வக்கிரம் என்பது இயல்பு நிலையில் ஏற்படுகின்ற ஒரு மாற்றம் என்று பொருள்படும். அதாவது வக்கிரகதியில் இயற்கை சுபக்கிரகங்கள் ஆகிய குரு பகவான் இயங்கும் போது அவரது செயல்பாடுகளில் சற்று வித்தியாசங்கள் ஏற்படத்தான் செய்யும். சரி நேயர்களே, இந்த பதிவு மகர ராசி அன்பர்களுக்கானது. மகர ராசிக்கு 3, 12வது வீடுகளுக்கு அதிபதியாகிய குரு பகவான் தற்போது கோசாரத்தில் தங்கியுள்ள இதே 5வது வீடான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் தான் வக்ரகதி அடைகின்றார். உங்கள் மகர ராசியை பொறுத்த வரையில் குரு பகவான் ஒரு அவயோக கிரகமாகும், அதாவது ஒரு பாவி. அதே சமயம் இங்கே குரு பகவான் பகை பெற்று வக்ரமடையும் போது உங்களுக்கு ஓரளவு நல்ல பலன்களை தருவதற்கு தயாராக இருக்கின்றார் என்றுதான் சொல்வது இங்கே சரியாக இருக்கும். இதன் பலனாக உங்களது மகர ராசிக்கு 12வது வீட்டின் அதிபதியாகிய குரு பகவான் தற்போது 5வது வீட்டில் வக்ரமாகும் போது உங்கள் பிள்ளைகள் வழியில் சுப செலவுகள் நிச்சயமாக காத்திருக்கின்றன. அவர்களது கல்வி சம்பந்தமாகவோ அல்லது திருமண சுப காரியங்கள் சம்பந்தமாகவோ இந்த செலவுகள் ஏற்பட வாய்ப்பிருக்கின்றது. மேலும் உங்களது பூர்வீகம் சம்பந்தப்பட்ட செலவுகளும் புனித பயணங்களுக்கான செலவுகளும் கூட இருக்கின்றன. உங்களுடைய மகர ராசிக்கு உபயஸ்தானமும் 3வது வீட்டின் அதிபதியுமாகிய குரு தற்போது 5வது வீட்டில் வக்ரமாகி உங்களது மகர ராசியை பார்வை செய்வதனால் துணிவுடன் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். மேலும் சுறுசுறுப்பாக இயங்குவீர்கள் மட்டுமல்ல, தீர்க்கமான முடிவுகளை எடுப்பீர்கள் என்றும் கூறலாம். மேலும் நீங்கள் கைச்சாத்திடும் ஒப்பந்தங்களால் ஆதாயமும் கிட்டும். ஆதாயம் என்றால் லாபங்கள் கிட்டும். அத்துடன் உங்களது தனிப்பட்ட புகழுக்காகவும் பெருமைக்காகவும் கூட சிலர் சுப செலவுகளை செய்ய வாய்ப்பு இருக்கின்றது. மேலும் இளைய உடன்பிறப்பு வகையிலும் சில செலவுகளை நீங்கள் சந்திக்க நேரிடலாம். லாப நோக்கங்கிறது நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் சம்பந்தமாகவும் மற்றும் நண்பர்கள் மூத்த உடன்பிறப்புகள் சம்பந்தமாகவும் சில சுப செலவுகள் ஏற்படவும் வாய்ப்பிருக்கின்றது. இதே சமயம் மகர ராசியினர் 7 சனியின் இறுதி பாகத்தில் இருந்தாலும் கூட தற்போது சனி பகவானும் ஆட்சி வக்கரமாகவே உங்களது மகர ராசிக்கு 2ல், அதாவது 2வது வீடான தனஸ்தானத்தில் இருப்பதனால் தடை தாமதங்களின் மத்தியில் தான் உங்கள் பொருளாதாரம் வளர்ச்சி அடையும் எனலாம்.
ஆகவே எதிலும் நீங்கள் நிதானத்துடனும் பொறுமையுடனும் இருந்து செயல்படுவதுதான் புத்திசாலித்தனமாகும். இதே சமயம் கோச்சாரத்தில் உங்கள் மகர ராசிக்கு சனி பகவான் 2, ராகு 3, கேது 9 மற்றும் தற்போது குருவும் 5 வக்ரமாக இருக்கின்றார்கள். அதாவது வருடாந்த கிரகங்களாகிய இந்த 4ம் வக்ரகதியில் பயணிக்கிறார்கள் என்பது இங்கே நோக்கத்தக்கது. இருந்தாலும் நீங்கள் பயங்கொள்ள வேண்டிய அவசரம் எதுவுமே கிடையாது. உங்களது சுய ஜாதகத்தில் குரு பகவான் வக்ரமாக இருப்பின் அல்லது உங்களுக்கு குரு திசை அல்லது குரு புத்தி தற்போது நடப்பில் இருப்பின் நடக்கக்கூடிய பலன்கள் யாவும் உடனடியாகவே செயல்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. அன்பர்களே, உங்களுடன் பகிர்ந்து கொண்ட குரு பகவானின் வக்ர பலன்கள் யாவும் பொதுவான கோசார பலன்கள் என்பதை நினைவில் கொள்ளவும். இனிய தமிழ் நெஞ்சங்களே, தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக் பட்டனில் உள்ள ஆல் ஆப்ஷனை சூஸ் பண்ணி எனது இந்த முயற்சிக்கு உங்கள் ஆதரவை தருமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். வாட்ஸ்அப்பில் என்னை தொடர்பு கொள்ள நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0064405644. சரினைகளை மீண்டும் எதிர்வரும் மார்ச் மாதம் நடைபெற இருக்கின்ற கோசாரச்சனியின் இடப்பயிற்சியில் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுவது நியூசிலாந்திலிருந்து உங்கள் ஆஸ்ட்ரோ கண்ணன். வணக்கம் நேயர்களே. My dear listeners, I can understand your precious time, and that's why I want to go straight away into the subject other than exaggerating it too much. Thanks for listening, and your comments are always welcome for me to improve myself. Today is the day for Magara Rasi people about retrograde transit Jupiter, which is also known as Gochara Guru Vagarapechi. As you all are aware, since 1st of May 2024, Guru Bhavan has moved on to your 5th house of Rishabha Rasi for the Magara Rasi people until 14th of May 2025, which is the house of Purva Punya. Generally, Guru Bhavan being the 3rd and the 12th lord is an unfriendly planet for your Magara Rasi. But since 9th October 2024 until 5th February 2025, Guru Bhavan will be in Vagra mode in the same 5th house. Then you can expect some benefic results during this period. However, you need some patience to receive the benefic results too. As the 12th Lord Guru Bhavan, when situated in the 5th house in Vagra mode for your Magara Rasi, then you will have some expenditures towards the education of your children or the children who are in the verge of marriage. Besides, you may spend money for your traveling to your native country or place. Moreover, you may spend money for spiritual journeys as well. Since the Guru Bhavan also being the 3rd Lord situated in the 5th house in Vagra mode for your Magara Rasi and aspects your Rasi by itself, then you will be more active, bold, possess self-confident, and will be able to make good firm decisions as well. You will like to spend money for your self-esteem. Your agreements will also be approved during this period. As Vagra Guru aspects your 11th house, then you will have to meet some expenditures towards your efforts taken in respect of achieving a big profit or gain in your business. However, as Magara Rasi people are currently facing the last part of Chani, that is 7.5 years, Chani, then you will reach your goals slowly, despite obstacles and delays. So, you must be very prudent during this time frame. At the same time, it is important to know, as the 4 major planets such as Saturn in your 2nd house, Rahu in the 3rd house, Ketu in the 9th house, and now Guru in the 5th house for your Magara Rasi are all in Vagra mode. Overall, people who have Vagra Guru presence in their birth charts and or facing Jupiter Dasa or Jupiter Buddhi need not to be panicked for anything.
Whatever said and done, as Jupiter is 100% natural benefic planet, it will never let you down completely. My dear listeners, that's all for the day. Please remember the above said predictions are very common to everyone. If you like my presentation, just to encourage me, please press the like button and subscribe as well. I'm on WhatsApp, and if anyone needs to contact me, please call me on 0064 27405 6644. I repeat it, 0064 27405 6644. Thank you all, and see you again in the YouTube when Saturn transit takes place in March 2025. Until then, goodbye from Astro Kannan from New Zealand. Thank you very much.